Hi friends, welcome to T3 Max. நம்ம exercise 3.1ல ஆல்ரெடி வந்து 5 sums வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ 6th sum பார்க்கலாம். யூசிங் நெக்ஸ்ட் வந்து 3rd sum பார்க்கலாம். இது வந்து 6th ஒன்ல 3rd ஒன், அதாவது exercise 3.1ல 6th ஒன்ல 3rd sum பார்க்குறோம். 4 minus m into n into m1 plus 4 வந்து நமக்கு வந்து sum வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து as it is அந்த ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஃபார்முலா வந்து a plus b into a minus b is equal to a square minus b square. அந்த ஃபார்முலா வந்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்க சம் வந்து என்னது 4 minus m into n into m1 plus 4 அதை வந்து எழுதியிருக்கேன். இது வந்து நமக்கு வந்து a plus b into a minus b அந்த ஃபார்மேட்டுக்கு வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த m1 வந்து இந்த பக்கம் கொண்டு வரேன். இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் m1 plus 4 செகண்ட் இதை வந்து செகண்ட் டேர்ம் வந்து அப்படியே எழுதியிருக்கேன். m1 plus 4ன்னு எழுதியாச்சு. அடுத்தது இதை வந்து என்னன்னா இந்த ப்ளஸ் மைனஸை மாற்றி எழுதுறேன். ஸோ m1 minus 4 into m1 plus 4. ஸோ இது வந்து நமக்கு ஃபார்முலா அப்படி வந்துருச்சு. a plus b into a minus b இந்த ஃபார்மெட்டில் வந்துருச்சு. ஸோ அதுக்கு பிறகு வந்து நம்ம எப்பயும் போல் ஃபார்முலா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதில் ஏங்கிறது என்னதுன்னா m into n. ஸோ a is equal to mன்னு எடுத்துக்கிறோம். bங்கிறது என்னன்னா 4. ஸோ b is equal to 4ன்னு எடுத்துருக்கோம். ஸோ ஏங்கிறது mn, ஸோ mn the whole ஸ்கொயர் மைனஸ் பிங்கிறது 4, ஸோ அதை வந்து ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம். ஸோ mn the whole ஸ்கொயர்னா m ஸ்கொயர் n ஸ்கொயர், அதாவது இவ்வளோ மொத்தமாக வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ m ஸ்கொயர் n ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயருங்கிறது 4 into 4. ஸோ 4 4s are 16. ஸோ அதை வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுனா m ஸ்கொயர் n ஸ்கொயர் இந்த பக்கம் எழுதுகிறோம். ஸோ இதில் வந்து என்ன ஆகும், ஒன் மோர் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த மைனஸ் 16 நான் ஃபஸ்ட் எழுதிட்டு m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் செகண்ட் எழுதியிருக்கேன். அது ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட் டேர்ம் செகண்டாகவும் செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட்டாகவும் மாற்றி எழுதியிருக்கேன். வேறு ஒன்றுமே பண்ணல. மைனஸ் 16 ப்ளஸ் m ஸ்கொயர் n ஸ்கொயர். அடுத்தது இந்த மைனஸும் ப்ளஸ்ஸையும் வந்து சைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மைனஸை ப்ளஸ்ஸாகவும் இந்த ப்ளஸ்ஸை மைனஸாகவும் மாற்றிருக்கேன். ஸோ வந்து 16 மைனஸ் m ஸ்கொயர் n ஸ்கொயர். ஸோ அதுதான் எழுதியிருக்கோம். இதுதான் வந்து இந்த சம்மோட ஆன்சர் 16 மைனஸ் m ஸ்கொயர் n ஸ்கொயர். இப்போ அதே இதில் வந்து நம்ம 4th சம் பார்க்கலாங்க. 6x + 7y இன்ட்டு 6x மைனஸ் 7y இருக்குது. இதுதான் வந்து நமக்கு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது. a + b இன்ட்டு a மைனஸ் b அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா எழுதுகிறோம். ஃபார்முலா வந்து என்னதுன்னு a + b இன்ட்டு a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ ஏங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா 6xன்னு இருக்குது. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 6xன்னு எடுத்தாச்சு. பிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 7yன்னு இருக்குது. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 7yன்னு எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் எழுதியிருக்கோம். 6x + 7y இன்ட்டு 6x மைனஸ் 7y. நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் வந்து நமக்கு என்னன்னா ஃபார்முலா அப்படி வந்து என்ன வரும்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ ஏங்கிறது என்னன்னா 6x. ஸோ 6x the whole ஸ்கொயர் மைனஸ் b. பிங்கிறது 7y the whole ஸ்கொயர். ஸோ இந்த 6x the whole ஸ்கொயரை வந்து 6x இன்ட்டு 6xன்னு எழுதுகிறேன். அடுத்தது 7y the whole ஸ்கொயர் வந்து 7y இன்ட்டு 7yன்னு எழுதிடுறேன். இப்போ இந்த 6x இன்ட்டு 6xை மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்பர்ஸை மட்டும் வந்து மல்டிப்ளை பண்ணோம். 6 6 36 அப்படியே போட்டாச்சு. x இன்ட்டு எக்ஸ் இந்த வேரியபிளை இது பண்ணோம்னா x இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ மைனஸ் போட்டாச்சு. சேம் அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 7 7s are 49 அதை போட்டாச்சு. y இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஸோ 36 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 49 ஒய் ஸ்கொயர் தான் இந்த சம்மோட ஆன்சர்.